13ஆம் ஆண்டு தோத்திர ஜெப கூட்டம். 12 ஆண்டுகளை ஆண்டவர் நம்ம முடிக்க கிருபை செய்திருக்கிறார். இயேசுவின் சீஷர்கள் 12, ஒரு வருடத்துடைய மாதங்கள் 12, 12 வயது சிறுமி என்று 12 கோத்திரங்கள். ஜீசஸ் வானத்தை படைத்த ஆண்டவர் தனக்கென்று 12 கோத்திரங்களை ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு மூலம், யாக்கோபுக்கு அப்புறம் யாக்கோபுக்கு மூலம் யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்டார். இந்த 12 என்பது மிக ஒரு சிறப்பான ஒரு பகுதி. இந்த 12ஐ முடித்து இந்த 13வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்க கிருபையின் ஜெப வீட்டாகிய அன்பு பாஸ்டர் ஐயாவை வாழ்த்துக்கிறேன். இந்த 12 ஆண்டுகள் இந்த வீட்டை கொடுத்து, இந்த மேல் வீட்டறையை கொடுத்து ஐயாவுடைய ஊழியத்தை தாங்கிய இந்த வீட்டாரை வாழ்த்துகிறேன். 12 ஆண்டுகள் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? அசைவாடி கொண்டு இருந்திருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, எத்தனையோ மக்களுக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு, எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. இந்த ஆண்டோடைய ஸ்தலமாய் அவருடைய வீடாய் 12 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. உண்மையாக இதன் மூலம் இந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நன்கு அறிவேன் அவர்களை. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அருமையான ஸ்டான்லி டிபி சத்திரம் ஐயா தான் ஜோசப் ஐயாவை அறிமுகம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்டான்லி ஐயாவை என்னால் மறக்க முடியாத ஒரு நபர். இன்றைக்கி டிபி சத்திரத்தில் அவருடைய துணைவியார் திருச்சபை நடத்தி கொண்டிருக்காங்க. என்னை நேசிக்கும் ஒரு மனிதர் ஸ்டான்லி. 3 அடி தான் உயரம், சகை மாதிரி தான் இருப்பார். சுகர்னால் ஒரு கண், 2 கண்களும் பாதிக்கப்பட்டுருச்சு கடைசி அவருக்கு. ஒரு கண், அப்புறம் ஒரு கண். ஒரு சிறப்பான ஒரு மனிதர், ஒரு என்னை நேசிக்கும் ஒரு மனிதர், தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் பிறருக்காக கொடுக்க ஒரு மனிதர். அவர் தான் ஜோசப் ஐயாவை அறிமுகம் பண்ணார், இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதனால் எப்போல்லாம் ஜோசப் ஐயாவை பார்க்குறோன்னா அப்போ ஸ்டான்லி ஐயாவும் பார்ப்பேன். அவர் இன்று மகிமையின் வாழ்வில் வளர்ந்து போய்விட்டார். அவருக்கு 2 பிள்ளைகள். சிறப்பாக அந்த சகோதரியோடு ஒரு சிறப்பான உறவு உண்டு. எங்களுடைய கம்பெனியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒரு ப்ரேயர் நடக்கும். அதுக்கு அந்த சகோதரியை, அதாவது வருஷத்தில் ஒரு 2 முறை வருவாங்க, இல்லை 3 முறை கூப்பிடுவோம். உண்மையாகவே இந்த நாளில் ஸ்டான்லி ஐயாவை வாழ்த்துகிறேன், ஜோசப் ஐயாவை வாழ்த்துகிறேன். அந்த முதல் கூட்டத்துக்கு இங்கே வர்றப்போ இப்போ எனக்கு உட்கார்ந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. ஆம்பிளிஃபர் கெட்டு போச்சு. பாவம் ஒன்று ஓட்டம், என்ன ஓட்டம் ஒன்றா தெரியுமா? ஆம்பிளிஃபருக்கு சரி பண்ண அவனுக்கு ஞாபகம் இருக்கானு தெரியல. ரொம்ப போராட்டமாக ஓடாடினான். உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு நபர். அதைத் தொடர்ந்து அவருடைய மகள், ஒரு நேசிக்க ஒரு மகள், மருமகனும் நல்ல மருமகன். இவர்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவருடைய ஜெபத்தின் மூலம் நாங்கள் வளர்ந்துருக்குறோம். அதான் உண்மை. இதே மாதிரி அநேக ஊழியர்கள் உண்டு. அநேக ஊழியர்கள் மத்தியில் இவங்க ஜெபத்தின் மூலம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? வளர்ந்துருக்குறோம். ஏன்னா அநேக ஊழியர்கள் எங்களுக்காக, கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. எங்களுடைய வாழ்விற்காக, எங்களுடைய போக்கில் வரத்திற்காக, எங்களுடைய சுகத்திற்காக. இப்போ எனக்கு சுகர் வியாதி ஒரு 35 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 35 வருஷம் தான் ஆச்சு. இப்போ எனக்கு வயசு 64. அப்போது 29 வயசில் சுகர் வந்துருச்சு. 29, 30 வந்துருச்சு. 35 ஆண்டுகள் சுகர் வியாதியோடு பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வியாதியோடு நான் போய்கிட்டே இருக்கிறேன். நிழல் மாதிரி என் கூட வருது. சில நேரத்தில் என்னை அட்டாக் பண்ணும். கொஞ்சம் அதிகமாக ஜோம் பண்ணுன்னா கடவுள் உணர்த்துவார், நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கப்பா. 4 இளநீ சாப்பிட்ட, 5 தர்பி சாப்பிட்ட, 10 ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்ட, டெய்லி நீ பிரியாணி சாப்பிட்ட, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, அப்புறம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ட, அந்த வெஸ்ட் பெங்கால் போனால் ரசகுல்லா சாப்பிட்ட, திருநெல்வேலி போனால் அல்வா சாப்பிட்ட, தூத்துக்குடி போனால் அதுக்கு பேர் வந்து மெக்ரோன், 1200 ஒரு கிலோ, 1200 rupees ஒரு கேஜி. இவ்வளோ பெருசாக இருக்கும். வாயை திறந்து உள்ளே தள்ளினோடனே அப்படியே பஸ்பமாயிரும் மெக்ரோன். வெறும் சுகரும் முந்திரி பருப்பு தான். ஆனால் தூத்துக்குடி தண்ணியில் மட்டும்தான் நல்லாயிருக்கும், வேறு எந்த ஊர்லேயும் நல்லா இருக்காது அது. அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் எல்லாம் சாப்பிட்டா உனக்கு சரியாகாது. அதனால் நீ கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. உன்னை சரி பண்ணணுன்னா நான் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாதம் ரொம்ப கண்ட்ரோலாக போவேன். பழையபடியும் உடம்பு வந்துடும். இப்போ பார்த்தா அதுதான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறதில்ல. இப்போ ஒரு சகோதரியோடு நான் பேசிட்டு வந்தேன் ஃபோனில்.
அவங்க பெயர் ரூபி. அவங்க சாரா டக்கர் கல்லூரியில் ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கல அந்த பாப்பா. இவ உயர்ந்தான் இருப்பா. நல்ல பெண். நிறையா பேருக்கு உதவி செய்யும் ஒரு குணம் உள்ள ஒரு பெண். நிறையா பேருக்கு உதவி செய்வேன். அவளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பிங் மைண்ட். அந்த பாப்பா சொன்னால் கொடைக்கானலுக்கு ஒரு வேலையாக போயிருந்தாலாம். கொடைக்கானலுக்கு ஒரு மீட்டிங்க்கு. அவங்களுடைய அவள் படித்த எம்சிஏ டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டரில் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு அங்கே போயிட்டு எப்படி வர்றதுன்னு இல்லை. நேற்று வர்றப்போ எந்த பஸ்லேயும் டிக்கெட் இல்லையா, எப்படி வரதுன்னு தெரியலன்னு தகிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம், உங்களை மதுரை வரையும் காரில் கூப்பிட்டு போகிறதுக்கு. நாங்களாம் யாரோ கார் புக் பண்ணி மதுரையிலேருந்து மேலே வந்துச்சா கொடைக்கானலுக்கு. அவங்க வரலான்ட்டாங்களாம். இவங்க இருக்காங்க, உங்களை கூப்பிட்டு போங்கன்னாங்களாம். காசே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் கொண்டாந்தேரியை கீழே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சாட்சி சொன்னாங்க. இப்போ வர்றப்போ பொதுவாக அது இதுன்னு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் எப்போவுமே நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் அவர் கையில் பிடிச்சிருக்கிறாரு. என்னை பற்றி வரைந்திருக்க என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போனீங்கன்னா, நீ ஜெபம் பண்ணும் முன்ன உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் தேவைகளை அறிந்த ஆண்டவர், நீ கதவை பூட்டி பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, ஹெவன்லி மை ஃபாதர், நீ ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஜெபம் பண்ணும் முன்னே நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர். ஒருவேளை இந்த 12 ஆண்டுகள் ஜோசப் ஐயா நடந்து வந்திருக்கிறாருன்னா, அவருடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் எப்பொழுதுமே அவரோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த 13வது ஆண்டுக்குள்ள கடந்து வந்திருக்கிற அவருக்கு கூட ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை புதிதாக்கும் ஆண்டவர். அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 21:5, நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன். பிகாஸ் ஐ மேக் நியூ திங்ஸ். நான் புதிதாக்குகிறேன்னு சொல்றேன். சகலத்தையும் நான் வாழ்க்கையில புதிதாக்குகிறேன். அந்த 21, 4, 5, 6 வசனங்களை வாசித்தீங்கன்னா எதை துடைக்கிறாரு? கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன இல்லை? நோ டெத்து, துக்கமும் இல்லை, முந்தினவைகள் என்னென்ன ஒளிந்து போயின. அடுத்து சொல்றாரு, நான் அல்பாகவும் உபேகமாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் தான் ஆளினால், ஆதியும் அந்தமும் நான் தான். நான் முந்தினவைகள் எல்லாம் என்னாச்சு? ஒளிந்து போயின. ரொம்ப சூப்பரா சொல்றார். அவருடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துடைப்பார். இது பரலோகத்தில் பெரும் சத்தத்தை கேட்டேன். இது மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் தாமே யார் கூட இருக்கிறார்? அவர் கூட இருக்கிறார். இதை பேஸ் பண்றப்போ இந்த மாதத்துல 1ஆம் தேதி 2வது வாக்குத்தத்த ஆராதனை ஏசாயா 57:1 நான் எடுத்தேன். எனக்கே ரொம்ப துக்கம்தான். நீதிமான் மடிந்து போகிறார், ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 2 செகண்ட் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறேன். காலைல 5 மணிக்கு, மாலை 7 மணிக்கு பேச வேண்டிய வார்த்தை. என்னங்க ஐயா, என்னப்பா இந்த மடிந்து போகிறான்னு எப்படிப்பா பேசுறதுன்னு படிச்சுக்கிட்டே வந்தேன். அந்த 15வது வசனத்தை சொல்றாரு, நொறுங்குண்டவர்களுக்கும். ஏசாயா 57:15, நித்திய வாசியும் பணிந்தவர்களின் ஆவி என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கும் ஆண்டவர். அதுதான் இங்க சொல்லார். நீ அவர்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. ரொம்ப வித்தியாசமா நேற்று ராத்திரி கூட எனக்கு முந்தா நாள் ஒரு கஷ்டத்துல தூக்கம் வரல. படுத்ததே 11:30 11:45, 1:15 வரையும் தூங்கியிருக்கேன். 1:15க்கு மேலே தூக்கம் வரல. 2:30 வரையும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், தூக்கம் வரல. அப்போ என்னுடைய ப்ரேயர் ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து பைபிளை திருப்பினேன். பைபிளை திருப்பி இந்த வசனம் திருப்புறப்போ இதே வசனம் தான் வந்துச்சு. பணிந்தொருடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதும், இருதயம் நறுங்குண்ட மக்களை உயிர்ப்பிக்கிறதும். பணிந்த
இருதயம் நறுங்குண்ட மக்களோடு ஆவியிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அது நான் இருதயம் நறுங்குண்ட நிலைமையில பணிந்து ஆண்டவர்கிட்ட பணிந்து குனிந்து முழங்கார் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு இருக்கும் ஆண்டவர். எப்பவுமே நார்த் இந்தியாவில் ஒயிட்ஸ்ன்னு ஒரு அம்மா ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்தாங்களாம். வந்த அம்மா அங்கே அவங்க சொல்லி கொடுத்தாங்களாம், ஒரு ஒரு பின்தங்கின ஒரு லேடி, மோஸ்ட் பேக்வர்ட். அந்த அம்மா ரொம்ப ஏழை, பழைய சேலை. அப்படிப்பட்ட அம்மாட்ட நீ ஜெபம் பண்ணுமா, கடவுள் உனக்கு தருவார் சொல்லி சொல்லி அந்த அம்மா ஒரு நாளும் வசனம் சொல்லுவாங்களாம். அப்படி வசனம் சொல்கிறப்போ அந்த பெண் ஒரு நாள் உணவில்லை, அழுது ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ காக்கா கொண்டாந்து ஒரு நல்ல அதிரசத்தை கொடுத்து போயிடுச்சு. குவாலிட்டியான அதிரசம், பெருசு அப்பம். வந்து அவங்க வீட்டில் போட்டு போயிட்டான். காக்கா போட்டோன்னே எடுத்தாங்களாம். அவங்களும் அவங்க மகளும் சாப்பிட்டாங்களாம். திருப்தியாக இருந்துச்சான். அப்புறம் அந்த மிஷினரிகிட்ட போய், ஜோசப் ஐயா மாதிரி அந்த பாஸ்டர்கிட்ட போய், அந்த மிஷினரிகிட்ட போய், அந்த ஒயிட்ஸ் அம்மாட்ட போய், அம்மா தோத்துறோம், நீங்கள் சொன்னீங்க நேற்று காலையில் எனக்கு உணவு இல்லை, அதனால் நான் அழுது ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பணியாரம் கொண்டாந்து தந்தார், நானும் என் மகளும் சாப்பிட்டோன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக். அந்த அம்மா தான் வெளியே உட்காந்து பணியாரம் சுட்டிக்கிட்டு இருந்துதான். பணியாரம் 2 பணியாரம் இருந்ததுதான். 2 பணியாரத்தை ஒரு பணியாரம் காக்கா வந்து தூக்கிட்டு போயிட்டான். என்ன இந்த கடவுளுக்கு கண்ணிலேயே 2 தானே சுட்டேன், 2 இந்த கடவுள் விட்டுட்டாரே, இப்படி தூக்கி போக விட்டுட்டாரு, எப்படி இந்த காக்கா தூக்கிட்டு போச்சு? இன்னும் இந்த அம்மா கடவுள்கிட்ட வெஞ்சி அழுதாங்களாம். இப்போ என்னப்பா இது மோசமான நிலைமை, இன்னும் ஜெபம் பண்ணாங்களாம். அந்த பணியாரம் எங்கே போய் போச்சு? அதே டைமுக்கு சூடாக போய் கிடச்சிச்சேன். அதான் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கும் பணிந்தவர்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? கூட இருக்கும் ஒரு புதிதான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம இந்த 12 ஆண்டுகள் கடந்து வந்த திருச்சபைக்கு ஒரு புதிதான வாழ்வை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எங்களுக்கு வாழ்வு கொடுங்க நீங்க கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நேசரை தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய சன்னிதானம் என்பது ஒரு சாதாரண சன்னிதானம் இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்திலும் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, தகப்பனே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் என்பது ஒரு சாதாரண சித்தம் இல்லை, அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு. இதுதான் என் லைஃப்னு எழுதிடார். அவர் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தவர். அழகா பெர்க்மான்ஸ் பாடுறப்போம், உன் கருவையினுடைய கண்கள் கண்டது, நீ உருவாகும் முன்னே என்னை கண்டிருக்கேன் என்று பெர்க்மான்ஸ் ஐயா அழகா பாடுறாங்க. சங்கீதம் 139. அவர் நம்முடைய செயல்கள், எனக்கு இத்தனை வயசுல என்ன மரணம், இத்தனை வயசுல எனக்கு திருமணம், இவ்வளோ பிள்ளைகள், இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ வசதி, இவ்வளோ வாழ்வு என்று ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறார். அவர் எப்பவுமே அதுலேருந்து தப்பாது. அதுக்கு நம்ம எப்பவுமே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போகிறப்போ, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு ஒப்பு கொடுத்துட்டு போகிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை நம்ம அதை விட்டுட்டு பெரிய லெவலுக்கு போகிறப்ப தான் ஆண்டவர் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார். ஒரு ராஜா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். மனதளவில் பெரிய ராஜா, நல்ல ராஜா, மக்களால் ஏற்றுக்கொண்டவர், நல்ல நன்மை செய்கிறவர், மக்களுடைய நன்மை செய்கிறவர், லஞ்சம் வாங்க மாட்டார், மக்களுடைய பணியை செய்யும் ஒரு ஆண்டவர் எப்போவுமே ராஜா. அந்த ராஜா ரொம்ப மன அமைதி இல்லை, உறக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தார். அப்போ ஒரு நாள் காட்டில் தன்னுடைய மந்திரியை கூட்டிட்டு ஒரு நகர்வலம் போகிறார். நகர்வலம் போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வர்றப்போ அங்கே ஒரு துறவி, அதாவது முற்றும் துறந்த துறவி, பொதுவாக பாஸ்டர்னு நம்ம சொல்லலாம். பாஸ்டருக்கு ஆசைலாம் இருக்கக்கூடாது, அதுதான் உண்மையான பாஸ்டர். எங்களை மாதிரி ட்ரெஸ்ஸு, ஐயா மாதிரி ஒயிட்டு திலீப் ஐயா மாதிரி சனப்ப சத்திரம் கூட்டுள்ள இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பாஸ்டருங்கிறது எல்லாத்தையும் விட்டவராக இருக்கணும், அதுதான் உண்மையான பாஸ்டர். வேதம் தான் சொல்லுது, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் ஆடி. யார் சொல்றா? பவுலடிகள் சொல்றார்.
பேதுரு சொல்றார் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், தூக்கி அவர் பெரிய போட் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த போட்டு கோடிக்கணக்கான ரூபா, 100 கோடி என்ன ஒரு போட்டு, அதை கொண்டாந்து ஓரமாக கட்டிட்டு இயேசுக்கு பின்னால போயிடுறாரு. எப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்லாங்கிறார். இதுதான் அதே மாதிரி அந்த எல்லாத்தையும் துறந்த ஒரு மனிதர் அங்கே ரொம்ப சந்தோஷமா ஆயா இருக்கு. அவர்கிட்ட போய் நீங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்டார். உடனே அந்த துறவி அந்த பாஸ்டர் சொன்னாரு, அதுக்கு சந்தோஷம் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குப்பா, அந்த சந்தோஷம் சொல்லி கொடுங்கன்னா அவரை அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தார். அப்போ நான் சந்தோஷத்தை சொல்லணும், இந்த பொறுப்புகள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னாராம். இங்கே இருக்க பொறுப்புகள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் தான் என் ராஜா. என்ன சொல்கிறேன்னாராம், போதும்பா சாமி, விட்டா போதும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான், விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான், கொடுக்குற குடசில தன்னால அப்பா 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 போதும்பா அந்த லைஃபு விட்டுட்டு ஓடுறாங்கல்ல, இதே மாதிரி விட்டா போகுதுன்னு அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டான், ஏற்ற துறவிக்கு. அப்போ ராஜா துறவி சொன்னார், எப்பா நீ போகாத, நான் தான் அரசன், நீ இன்னும் அரசாங்க, ஆனால் நீ எல்லா வேலையும் நீ பாரு, எனக்கு கணக்கு தரணும், எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ செலவு பண்ண, நீ என்ன பண்ண, ஏது பண்ண, எல்லாம் எனக்கு கணக்கு தரணும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கணக்கு மட்டும் எழுதுவேன். நான் ஒரு தினம் வாரத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் நீ சரியாக பண்ணியிருக்கியா நான் செக் பண்ணுவேன். நான் தோத்துறோம் நீங்களே பாருங்க, இந்தாங்க நான் அது எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லா கணக்கும் உங்கள்கிட்ட தந்துடுறேன். நான் கொடுத்தோன்னா துறவி நீ எல்லாத்தையும் பாரு, நான் அடுத்த வாரம் வரேன். திரும்ப அந்த துறவி அந்த பாஸ்டர் காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போய் தனிமையாக இருக்கார். ஒரு வாரம் கழிச்சு வரார். எப்படிப்பா இப்போ எப்படிப்பா இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன். எப்படிடாண்ணா, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீங்கள்ல, எனக்கு ஒரு இல்லை. நாம உலக பிரகாரமாக கடவுள்கிட்ட இப்படி விட்டு கொடுக்கறதில்ல, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல. முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு, தகப்பனே உடைய கைகளில் என் ஆவியை விட்டு கொடுத்தேன். இயேசு சொன்னாங்க, கல்வன் சொன்னாங்க, டேய் அவர் நல்லவர்ரா, வல்லவர்ரா, நம்முடைய அறிக்கை இடுவான்டான்னு சொன்னாங்க. அறிக்கையிட்டு என் பரதேசில் என்னை நினைங்க. ஒரே ஒரு ஜபம் தான் வேதாந்தத்தில், ரொம்ப சின்ன ஜபம் அதுதான். அதே மாதிரி அந்த தாய் சொன்னாங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சகோதரி சொன்னாங்க, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். ஓகேயா, நான் இன்னும் பாவம் செய்ய விட்டுட்டு போயிட்டாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள், தன் பாவங்களை அந்த அம்மா அறிக்கையிடுறாங்க. அதே மாதிரி கோயில்ல மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 18 வருடம் எல்லவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பிறந்தது லிசாரியாங்கிற ஒரு ஊர், பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாத ஒரு முடவன் பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்து கவனிக்கிறான். பவுலுடைய பிரசங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ பவுல்கள் பேசுறார், ஆகா நல்லா கவனிக்கிறாப்பா. அன்னைக்கு பிரசங்கம் 7 மணி நேரம் 8 மணி நேரம். இப்போ நான் லேட்டாக வந்தேன், 9:30க்கு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலேனாலும் நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், தூரத்துக்கு போகணும், நானும் போனேன். என்னுடைய நிலைமையே பரிதாப நிலைமை, இதுதான் நிலைமை. அன்னைக்கு 2 மணி நேரம் 8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாங்க. கவனிச்சுக்கிட்டே இருக்கான் முகத்தை, அப்படி விசுவாசத்தை பார்க்குறாரு. இப்போ நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து முட்டு வலி, காலை நீட்டணும், இல்லை இடுப்பு வலி, இல்லை தூக்கம் வரும், என்னடா பிளேடு போடுறாரு. ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார், பயங்கரமாக பேசினார். பெரிய கூட்டம், மொத்தமாக நல்லா பேசிக்கிட்டே இருந்தார். 4 மணி நேரம் பேசிட்டார். ஒரு மனிதனுக்கு கேட்கிற நிலைமை 7 நிமிடங்கள் மட்டும்தான். அதிகமாக நான் ஒரு கவனத்தோடு உங்கள்கிட்ட நான் பேசினேன்னா, கவனத்தோடு கடவுளுடைய வழிநடத்தில் நினச்சி கரெக்டாக ரூட்டில் ட்ராக்கில் போனேன்னா 40-45 நிமிடங்கள் தான். அதுக்கு மேலே உங்களை நான் கொண்டு வச்சிருக்க முடியாது. அவர் 4 மணி நேரம் பேசினார். பார்த்தா கடைசியில் குத்து அஞ்சு போயிட்டாங்க. இப்போ 2-3 பாஸ்டர் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தடா பேசிட போகிறாங்க புதுசாக, நம்ம பேசாத மெசேஜ் அவங்க பேசிட போகிறாங்க. வெளியே உட்காந்து அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க, காத்தோட்டமாக ஜில்லுன்னு இருக்கு. இவர் எப்போ விடலான்னு போகிறது பார்த்துட்டு இருக்காரு. என்னத்தடா இவர் பேசிட போகிறாரு. பொதுவாக இதுதான் எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும்பாங்க. 2:30 மணிக்கு 1:30 மணிக்கு உள்ள வருவாங்க, சோறு போடுற நேரத்துக்கு 1:30 மணிக்கு தான் உள்ள வருவாங்க. சோறு அப்போ தான் போடுவாங்க. வெளியே டீ கடையில் நிற்பாங்க. இதே மாதிரி அந்த கூட்டம் மொத்தமாக எந்திரிச்சு போயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு பையன், இந்த பாஸ்டர் மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான் கடைசி வரையும். அவனுக்காக ஒரு 7 மணி நேரம் பேசினார். அவனும் போகிற மாதிரி இல்லை, இவரும் விடுற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லாமல் நிப்பாட்டிட்டார். இவர் கொண்டு வந்த வெண்ணி காலி ஆகிட்டு நிப்பாட்டிட்டார்.
நிப்பாட்டவர் என்னடா இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், நான் அவ்வளோ நல்லாவா பேசுகிறேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன்னாராம். அந்த பையன் சொன்னானா, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த டேபிளில் போடுற துணி எங்கள் வீட்டு துணி, எங்கள் அம்மா முடியிற இருந்து எடுத்துடுவான்னு சொன்னாங்க, அதனால துணி எடுத்துட்டு எங்கள் அம்மா சோறு போட மாட்டாங்க உட்காந்துருந்தேன் நான். இதே மாதிரி ரொம்ப நேரம் என்ன பண்ணா பேசுனா இதான் நிலைமை. ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய ரூட்டு கரெக்டாக இருந்தால் மக்களுடைய தேவைகள் என்ன, மக்களுடைய தேவைகளை அறிந்து நம்ம பேசணும். எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும் நீ இதை சொல்கிறான்னு. நம்ம வீணாக கவலைப்படக்கூடாது. அப்போ அந்த துறவி சொன்னாரா, இப்போ நீ தான் ராஜா, நான் ஒரு காசை கூட தொடலை, வீரச்சாவியை வாங்கல, ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு மேலே இருக்கிறா நீ நினைச்சதால இன்னைக்கு அமைதியாயிட்ட. அதுதான் நியூ லைஃப். சகலத்தையும் புதிதான ஆண்டவர். அதுதான் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர். நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்படின்னா, ஜெபம் பண்ணியாச்சு, தோத்திரண்டு போய்கிட்டே இருக்கணும். அண்ணாள் ஜெபம் பண்ணாங்க. அண்ணாளுக்கு 2, அண்ணாளுடைய கணவர் எல்கானா, பெண்ணினால் அண்ணாள் 2 மனைவி. முதல் மனைவிக்கு பிள்ளைகள், 2வது மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை. அண்ணாளோ கொட்டுனாங்க. கொட்டுனா குழந்தை இல்லைன்னு அர்த்தம், அந்த மலடு என்று அர்த்தம். ஊரே சொல்லிச்சு, எல்லாரும் திட்டினாங்க. புருஷன்ட்டு போய் இந்த அம்மா சொல்லிச்சு, அப்பா எனக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னாங்க. சொல்கிறப்போ அந்த அண்ணாள் கவலைப்படலை. இதே மாதிரி ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க, கிருபையின் ஜெப வீட்டுக்குள்ளே வந்தாங்க, முட்டி போட்டாங்க. தகப்பனே நான் உண்மை நோக்கி பார்த்தேன், கற்பத்தின் இனி கர்த்தரால் கிடைக்கும் பிள்ளைகள் அவரால் வரும் சுதந்திரம். கற்பத்தை மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தை அச்சைக்க மாண்டவர் நீதான். ஏன்னா அந்த மரியாள் அங்க சகரியா, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சகரியா பேசுவாரு, எப்பா இது எப்படிப்பா முடியும், எனக்கு வயசு 90, above 90, என் மனைவிக்கு above 75, 80, பெண்மைக்குரிய வழிபாடு இல்லை, இனிமே எப்படி குழந்தை பெற்றுக்கோ முடியாது, சாத்தியக்கூறு இல்லை, நோ ஃபெய்த், அங்க விசுவாசம் இல்லை. அவர் சொன்னாரு நடக்கும். அதுல இருந்து அவன் என்ன ஆயிட்டான், உண்மையாயிட்டான். ஆனா அதே மரியாதை ஒரு கேள்வி கேட்குறது, எப்படிப்பா ஆகும், நானும் ஒரு ஆணை அறியாத ஒரு பெண், ஒரு கன்னி பெண், மிஸ், ஐஎம்ஏ மிஸ், எப்படி முடியும்? கர்த்தரால் எல்லாம் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆவியான் உண்மையில் நிலையிடுவார். கற்பத்தில் நினைக்கிறேன், சரி உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் எல்லாம் அந்த அம்மா ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா ஊமையாகலை. அதே மாதிரி தான் அண்ணாள் ஜெபித்தாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டதுல தான் அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், கடவுள் ஒருத்தர் தான், கடவுளை தவிர வேற யாருமே இல்லை, கடவுள் தான் ஒருத்தர் தான். அதான் 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுவோம், இஸ்திரி இல்லாமல் புருஷன் இல்லைன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த வாசிமா 1 சாமுவேல் 1:11, என் சிறுமையை நோக்கி பார்க்க மாட்டேன், படைகளின் ஆண்டவரே உம்முடைய அடியாளின் சிறுமை, நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன், நீ கண்ணோக்கி பாருங்க. வாசிங்க, நோ ஃபர்கெட், நீங்க என்ன மறக்காதீங்க, நீங்க என்னை மறக்காதீங்க. சொல்லுங்க, வாசிங்கம்மா. அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப சத்தமா பேசல, உதடுகள் மட்டும் அசைந்தது. நம்ம சத்தமா ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சில எங்க வீட்டு பக்கத்துல சகோதரி காலைல 4 மணிக்கு இருந்து சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கோனுடைய அப்பா, ரேடியோ கண்டுபிடித்த மார்க்கோனுடைய அப்பா ஓலை வீட்டுக்குள்ள மெதுவா ஜெபம் பண்ணுவார். ஓலை விட முட்டி போட்டு கைகளை நோக்கி ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்றப்போ மார்க்கோனி கேட்பாராம், சின்ன பையனா, எப்பா எனக்கே கேட்கல, கடவுளுக்கு எப்படிப்பா கேட்கும், அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, ரொம்ப தூரமா தான் இருக்காரு, எப்படிப்பா கேட்கும்னாராம். ஆனா அதனுடைய தன்மை என்னன்னா, பின்னால ரேடியோ கண்டுபிடிச்சாராம். ரேடியோ கண்டுபிடிச்ச வெற்றி விழா கொண்டாடுறப்போ எப்படா கண்டுபிடிச்சேன்னு மார்க்கோனிட்ட கேட்குறப்ப எல்லாரும், எங்க அப்பா வானத்தை நோக்கி எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக அவர் பார்த்து ஜெபம் பண்ணாரு. அப்போ அந்த சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அப்போ இதுல ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இதுல ஒரு வழி இருக்குன்னு நினைச்சுதான் அப்போ இதே மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு ரேடியோ கண்டுபிடிச்சாராம்.
இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நோக்கி பார்க்குறப்போ நம்மை புதிதாக்கும் ஆண்டவர். அவர் மேக் நியூ திங்ஸ்ன்னு சொல்கிறார். நான் உன்னை புதிய காரியங்களை செய்வேங்கிறாரு. அந்த புதிய காரியங்கள் 12 ஆண்டுகளை முடித்து 13வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எனக்கு ஒரு புதிய காரியத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய விடுதலை எனக்கு தாங்கன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பு கொடுக்குறப்போ, அந்நாள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானா. இந்த அம்மாவுடைய ஜெபம் கண்டிஷன். ஏதோ ஒரு பிள்ளையை தாங்க ஊழியத்துக்கு போல, அந்த அம்மாவுடைய கண்டிஷனே ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால். உங்களுடைய தேவை ஆணோ பெண்ணோ, ஆணு தேவையோ பெண்ணு தேவையோ, எது தேவையோ இருந்தாலும், தகப்பனே எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால், எனக்கு ஒரு பெண் பிள்ளையை தருவீரானால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானா, நான் இதை செய்யறேன்ப்பா, எனக்கு ஒரு வீட்டை தருவீரானால் இதை செய்யறேன்ப்பா, எனக்கு கடன் பிரச்சனையை மாற்றினா இதை செய்யறேன்ப்பா. நீங்க ஆண்டுகிட்ட ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றப்ப, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் சொல்லார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடகையை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் சொல்ற. ஒரு மிஷனரி ஒருத்தர் மிஷன் ஃபீல்டுக்கு போயிருந்தார். மிஷன் ஃபீல்டில் போயிருக்கப்போ அவர் அங்கே ஜெபம் பண்ணாராம். ஒரு சர்ச்சை ஒருத்தர் திறந்தார். ஒருத்தர் சர்ச்சை ஸ்பான்சர் பண்ணி சர்ச்சை திறக்கிறாங்க. கூட போனவருக்கு குழந்தை இல்லை, பெரிய பிஸ்னஸ் மேன். சும்மா ஜாலியாக மிஷன் ஃபீல்டு டூர் மாதிரி போகிறார். நான் மிஷன் ஃபீல்டு போவேன். மிஷன் ஃபீல்டுனா அங்கே இருக்க மிஷனரிகள், மக்களுடைய வாழ்க்கை தரம், நம்ம என்ன செய்யணும், அவங்க என்ன செய்கிறாங்க, இதுவும் மிஷன் ஃபீல்டு, பணித்தளம் என்று சொல்லுவோம். நற்செய்தி பணிக்கு போவேன். நான் டூரிஸ்ட் சென்டராக நினச்சி போகவே மாட்டேன், டூரிஸ்ட் சென்டருக்கு போக மாட்டேன். எந்த மிஷன் ஃபீல்டுக்கு போனாலும் பக்கத்தில் டூரிஸ்ட் சென்டர் போய் பார்க்க மாட்டேன். என்னுடைய மைண்ட் செட் அப்படி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நான் போகணும்னு நினச்சா எனக்கு ஜுரம் வந்துடும், இல்லை ஏதாவது தகராறு பண்ணிடுவேன். அதனால் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும், போகணுன்னு டூரிஸ்ட் சென்டருக்கு போகவே மாட்டேன். ஒரு முறை கடைசியாக சைனா பக்கத்து பஞ்சாபுக்கு போயிருக்கேன். பஞ்சாபில் வாக்கப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அது வகாப்புன்னு ஒரு இடம், கொடியேற்றுற இடம். அந்த இடம் நான் தங்க இடத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர். அங்கே காலையில் கொடியேற்றுவாங்க, சைனாவுடைய பார்டர். அங்கே போகலாம், அது ஒரு டூரிஸ்ட் சென்டர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய இந்த மிஷன் ஃபீல்டில் ஐஎம்எஸில் கடைசி ஆண்டு, கடைசி மாதங்கள் அப்போ போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்போ அன்றைக்கி நைட்டு 20 ஜுரம் வந்துடுச்சு. இனிமேல் நம்ம வரமாட்டோம்னு நினச்சி போகலான்னு நினைக்கிறப்போ, அதே மாதிரி அந்த மிஷன் ஃபீல்டில் அவர் போயிருந்தார். அந்த சர்ச்சு டெடிகேஷனில் அண்ணாவுடைய ஜெபம் கேட்டாரா. அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிள்ளையை தருவீன்னா இந்த சர்ச்சுக்கு நானும் ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறப்பா, இந்த பகுதியில் சர்ச்சுக்கு இடத்த வாங்கி ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்குறப்பான்னு அவர் ஜெபம் பண்ணாரா. ஆண்டவர் அங்கே ஒரு ஜெபத்தை கேட்டாரா. சரியாக 270 நாள் 9வது மாதம் முடிஞ்சோடனே அழகாக ஒரு குழந்தைய கொடுத்தாரா. திருமணம் 10 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தைய கொடுத்தாரா. உடனே ஒரு சர்ச்சைக்குரிய அதுக்கு முன்னாலே ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டாரா. அந்த அம்மா கட்சி வாங்கணும். இவர் இங்கேருந்து ஃபீல்டை முடித்து ஊர்லேருந்து ட்ரெயினில் 3 நாள் ட்ராவல், ஊருக்கு வருமுன்ன அந்த அம்மா கன்சீவ் ஆகிருக்கேன்னு சொன்னாங்களாம். ஐயா, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு நல்ல காரியத்தை செய்திருக்கிறாரா, அதுதான் புதிதாக்கும் ஆண்டவர். அவர் சொல்ல ஐ மேக் நியூ திங்ஸ்ங்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஜூன்ல ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், ஒருவேளை தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, எங்களை வழிநடத்துங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய், வாழ்வில் ஒரு கொடியேற்றும் ஆண்டவராய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு புதிய காரியத்தை தாங்க, என்னை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, அன்பின் தகப்பனே ஒரு விசை கூட பிரச்சனத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க தகப்பனே. சகலத்தையும் புதிதாக்கிறேன் வார்த்தையின்படி தகப்பனே. இந்த கிருபையின் ஜெப வீட்டுக்குள்ள இரக்கத்தின் ஆண்டவர், கிரேஸ் பிரேயர்ஸ், இரக்கத்தின் ஆண்டவர், கிருபையும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் நான் என்று யாத்திரா 34 மோசே ஐயாட்ட சொல்றீங்கப்பா. தாவீது 145:8 நான் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லியிருக்கேன். அந்த இரக்கத்தின் ஆண்டவரப்பா வந்திருக்கிற ஒரு சின்ன ஜனக்கூட்டமா இப்படி பாதத்தில் இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பா, எங்க பிசினஸ்ல இவ்வளவு தோல்வி தகப்பனே. நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், கடன் கொடுத்துட்டேன், நான் கொடுத்த கடன் வரல, நான் வாங்கின கடன்காரி என்னை நெருக்கிறாங்கப்பா, என்ன செய்வது? ஏக்கத்தோடு ஒரு சகோதர குடும்பம் ஜெபித்து கொண்டிருப்பா.
அந்த சகோதரனுக்கு தகப்பனே உம்முடைய கிருபை இறங்க வேண்டுமாய், உம்முடைய இரக்கம் இறங்க வேண்டுமாய், உம்முடைய வழிநடத்தில் இறங்க வேண்டுமாய் இறங்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு சகோதரி நான் பணி செய்கிற இடத்துல எனக்கு மற்றொரு பிரச்சனை, இன்னொருத்தர் என்னை போட்டு போட்டு கொடுக்குறாங்கப்பா, என்னை வேலையை விட்டு அனுப்புதல தீவிரமா இருக்கிறாரு, எஜமான் என் பக்கம் இல்லை, ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க, நீ புதிதாக்கி கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா. ஒரு விசை கூட அந்த சகோதரிக்கு ஒரு புதிதையான வாழ்வை கொடுங்க, ஒரு வழிநடத்தலை கொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, யாரெல்லாம் வேதனையோடு துன்பங்களோடு நேற்று ஒரு செய்தி கேட்டோம், அந்த செய்தியின் அடிப்படையில் வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம் தகப்பனே, எங்களுக்கு அற்புதத்தை தந்தீங்க, இன்று ஒரு செய்தி கேட்டிருக்கோம், சகலத்தை புதிதாக்குறேன் என்று, என் வாழ்வில நியூ திங்ஸ், ஒரு புதிய வாழ்வை கொடுங்க, ஒரு புதிய வழிநடத்தலை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, அந்த அன்பு சகோதரிக்காக தகப்பனே, இது வழிநடத்த போற தயவுக்காக கொடுங்க. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம்